மலர் ஒரு பக்கம் ஃபீவரில் படுத்திருக்க, நம்ம ராஜலட்சுமி மலரை கூப்பிட்டு, மலரு என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே மலர் எழுந்திரிச்சு போகிறாங்க. இன்னைக்கு தங்கராஜ் மாப்பிள்ளையும் ரேவதியும் மாமாவை பார்க்க வீட்டுக்கு வராங்களாம். நீ என்ன பண்ற, பாக்கியராஜ கடைக்கு போய் சிக்கனு மட்டனு ரெண்டையும் வாங்கிட்டு வர சொல்லிடு. சிக்கனை வறுவல் பண்ணிடு, மட்டனை எப்பவும் போல பிரியாணி பண்ணிடு. அப்புறம் நேத்தே மாமா வாயெல்லாம் நம்மன்னு இருக்குன்னு சொன்னார் மலரு. வரும்போது பாக்கியராஜ மீன் வாங்கிட்டு வர சொல்லிடு. நல்லா மசால் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சிரு மலரு. நம்மள மாப்பிள்ளையும் மீன் வறுவல்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. இந்த மதி சும்மா தானே இருப்பா, அவளை போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோ. நீ மட்டும் ஒண்டினா கிச்சன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்ல, நம்ம மலகு மலரு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல முடியாம, சமைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாம, சரிங்க அத்தை நான் எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம பாக்கியராஜ், ஏய் மலரு என்ன உனக்கு இவ்வளோ ஃபீவர் அடிக்குது, அம்மா இவ்வளோ வேலை சொல்றாங்க, நீ என்னாலாம் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கெல்லாம் இவ்வளோ சமைக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, பாக்கியராஜ் இருந்துட்டு, இல்ல மலரு நான் சொன்னா அம்மா ஏதாவது தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா, அதானே பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, கடைசி வரைக்கும் இப்படி அப்பா அம்மாக்கே பயந்துட்டே இருங்க. பொண்டாட்டிக்கு உடம்பு நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைனா என்ன, எப்படி போனாலும் உங்களுக்கு நேரத்துக்கு வகை வகையா சமைச்சு வச்சிடணும். இதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க, உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க, போய் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு மலர் சொல்ல, உடனே மதி வராங்க. மார்னிங் இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்க, பாக்கியராஜ் இருந்துட்டு, இல்லப்பா அவளுக்கு இன்னைக்கு ஃபீவர்ப்பா உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ரேவதியும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்களாமா, அதனால அம்மா கூப்பிட்டு சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் சமைச்சு வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, மதி தொட்டு பார்த்தா ஃபீவர் ஓவரா அடிக்குது. என்னங்க இவ்வளோ ஃபீவர் அடிக்குது, இதுல எப்படி நீங்க இத்தனையும் சமைப்பீங்க, வரும்போதெல்லாம் உங்க மாப்பிள்ளைக்கு சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் சமைக்க முடியுமா, என்ன புதுசா கல்யாணமாகி வீட்டுக்கு வராங்களா, என்னங்க இது பழக்கி வச்சிருக்கீங்க நீங்க சரியில்லைங்க, ஆரம்பத்துல இருந்தே நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டுனாலதான் இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றத கூட சொல்ல முடியல பாத்தீங்களா உங்களால, எனக்கு ஃபீவர் அடிக்குது என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்ல வேண்டியதானுங்க அப்படின்னு மதி சொல்ல, மலர் இருந்துட்டு உடனே, ஏன் மதி உனக்கு அவங்கள பத்தி தெரியாதா, நான் ஃபீவர்னு சொன்னா மட்டும் உடனே என்ன விட்டுருவாங்களா என்ன, இதை மட்டும் சமைச்சு வச்சுட்டு போய் படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க மதி, இதெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்து பழகி போச்சு மதி, நான் போய் ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு வேலையை செய்கிறேன் அப்படின்னு மலர் சொல்ல, மதி இருந்துக்கிட்டு, இல்லைங்க உங்களுக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கிச்சனில் நின்று வேலை செஞ்சிங்கன்னா உங்கள் உடம்பு தாங்காது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு சமையலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ மதி உனக்கு நான்வெஜ்லாம் சமைக்க வராதே, நீ எப்படி சமைப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்ல, மதி இருந்துட்டு, இப்போ நான்வெஜ் சமைக்கிறேன்னு யாருங்க சொன்னாங்க, அதை விட ஹெல்தி ஃபுட்டாக இன்னைக்கு நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மதி சொல்ல, மலர் இருந்துட்டு, ஐயோ வேணாம் மதி ரிஸ்க் எடுக்க வேணாம் மதி அப்படின்னு மலர் சொல்ல, மதி இருந்துட்டு, ஏங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயப்படாதீங்க, அவ்வளோ மோசமாலாம் நான் ஒன்றும் சமைக்க மாட்டேன், எல்லாரும் நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் சமைப்பேன், நீங்கள் பயப்படாமல் போய் ரெஸ்ட் எடுங்க, என்ன நடந்தாலும் இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மதி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு, பா உனக்கு ஏதாவது சமைக்கிறதுக்கு வேணும்னா சொல்லுப்பா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, வேணாம் உங்களுக்கு டைம் ஆச்சுல்ல நீங்கள் கிளம்புங்க, அவரு இன்னைக்கு லேட்டாக தானே கிளம்புவார், நான் அவரை வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன் அப்படின்னு மதி சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சுரேஷ் இருந்துட்டு, என்ன புதுசா நீ எனக்கு வேலை வைக்கிற, பாகியராஜன் அங்கே தானே இருப்பாங்க, எப்பவும் அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க, நீ அவங்க கிட்ட போய் கொடு, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, ஏன் நீங்களும் இந்த வீட்டில் தானே இருக்கீங்க, எப்பவுமே அவங்க தான் வாங்கிட்டு வரணுமா என்ன, இன்னைக்கு நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, அவருக்கு வேலை இருக்கான் இன்னைக்கு நேரமாக கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, சரி கொடு அப்படின்னு சுரேஷ் லிஸ்ட்டை படித்து கூட பார்க்காம போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாரு. போயிட்டு இருக்கும் போதே ஒரு அர்ஜென்ட் கால் வந்துடுது, எமர்ஜென்சின்னு. உடனே ஸ்டேஷனில் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்துட்றீங்களா, எனக்கு ஐஜிட்ட இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவரும் மதி எழுதி கொடுத்த லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து மதிக்கிட்ட கொடுத்துட்றாரு. ஏன் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, அவர் எங்கன்னு கேட்கும் போது, அவர் கொஞ்சம் வேலையாக போயிருக்காருமா அதனால என்னை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மதி உள்ளே போய் வாங்கி வச்சிடறாங்க. தூங்கிட்டு இருந்த மலர் எழுந்திரிச்சு வந்து மாத்திரை போட்டுக்கிட்டு, மதி நீ மட்டும் கஷ்டப்பட்டு சமைக்கிறத என்னால் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க முடியாது மதி, நான் காலையிலேக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மதியத்துக்கு நீ சமைச்சிரு சரியா அப்படின்னு சொல்ல, ஐயோ உங்களை திருத்தவே முடியாது போல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் காலையிலேக்கு சமைச்சு வச்சிடுறாங்க. ஆமாம் மதியத்துக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மதி ஏதேதோ கிடக்கு கிச்சனில், இதை தான் சமைக்க போறியா இன்னைக்கு அப்படின்னு கேட்க, ஆமாங்க இதை தான் நான் இன்னைக்கு சமைக்க போகிறேன்.
என்னது மதி, ஏதோ செடி மாதிரி மரம் மாதிரி குட்டி மரம் மாதிரி கிடக்கு அப்படின்னு கேட்க, அது குட்டி மரம் இல்லைங்க, அது ப்ரக்கோலி. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அப்படின்னு மதி சொல்ல, சரி சரி இன்னைக்கு வீட்டில் என்ன நடக்க போதோ தெரியல, ஆனா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் மதி அப்படின்னு மலர் சொல்லிடுறாங்க. இப்படி தாங்க இருக்கணும், எப்பவுமே தைரியமா இருங்க, எல்லாத்துக்குமே பயந்து பயந்து இருந்தா வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மதி. தங்கராஜும் ரேவதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரேவதி உடனே, அப்பா உடம்பு இப்போ எப்படிப்பா இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, ராஜலட்சுமி இருந்துட்டு, என்னத்த ரேவதி சொல்றது, இத்தனை நாளா எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது, இப்போ எப்படி தான் ஏறுனதோ தெரியல, சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே ஹையா ஏறி கிடக்கு அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, ஹையாலாம் ஏறி கிடக்கலையேங்க, 2 பாயிண்ட் ஏறி இருக்கு அவ்வளோதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ராகவன் இருந்துட்டு, 2 பாயிண்ட் ஏறினா என்ன, 20 பாயிண்ட் ஏறினா என்ன, ஏறி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் இருந்துட்டு, ஆமா அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, நீங்க கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, மனசு நிம்மதியா இருந்தாலே உடம்புல இருக்க நோய் எல்லாம் காணா போயிடுமாமா அப்படின்னு சொல்ல, ராகவன் இருந்துட்டு, அது வேணா சரிதான் மாப்ள, நமக்கு மன நிம்மதி இங்கெங்க இருக்கு அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. ரேவதி இருந்துட்டு, மலரணி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே 3 பேரும் உள்ள போறாங்க. நம்ம தங்கராஜ் இதை நோட் பண்ணிட்டே இருந்துட்டு, 3 பேரும் கண்டிப்பா உள்ள போய் ஏதாவது பேசுவாங்கன்ட்டு அவர் ஒட்டி கேட்குறாரு. இவர் பின்னாடி வரதை பார்த்த ரேவதி எதுவுமே பேசாம, என்ன நீ உடம்பு சரியில்லையா அப்படின்னு இதை மட்டும் பேசிட்டு வேற எதுவுமே பேசாம விவரமா வெளியே வந்துடுறாங்க. சரி மாப்பிள்ள வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ராகவனும் தங்கராஜ் மாப்பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிட போறாங்க. உடனே மலரை கூப்பிடுறாங்க. மலரு சமைச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கூப்பிட, கிச்சன்ல இருந்து மதி வெளியே வராங்க. எங்க நீ வர, மலர் எங்க அப்படின்னு கூப்பிட, உடனே மலரும் உள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. இதோ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ராஜலட்சுமி வந்துட்டு, என்ன மலரு இன்னைக்கு நீ சமைச்சது வாசமே ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்ல, மதி தட்டுல எடுத்துட்டு வந்து வைக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக்கா நிக்கிறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு, என்ன இது எல்லாம் பச்சை பச்சையா கிடக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் சாப்பாடு கறி குழம்புலாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, இதுதான் லஞ்சுக்கு, சும்மா சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொன்னா மட்டும் போதுமா, கரெக்டா ப்ராப்பர் டயட்ல இருக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், இதுதான் லஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. ராகவன் தட்டை நகர்த்தி விட்டுட்டு, என்ன நீ சொல்றத தான் நாங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்க, இனிமேல் நான் சொல்றத தான் நீங்கள் சாப்பிட்ணும், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இல்லையா, கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கவங்க இப்படி தாங்க சாப்பிட்ணும், இதுதான் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட, நீங்கள் சாப்பிட்டு பார்க்காமே நல்லா இல்லைங்கன்னா எப்படி, சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிக்கலன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, ஏய் மலரு நான் உன்னை என்ன சமைக்க சொன்ன, நீ என்ன சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, இதை பாருங்க அவங்கள திட்டாதீங்க, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஃபீவர்னு படுத்திருந்தாங்க, நான் தான் எனக்கு எல்லாமே சமைச்சேன், நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்ல, என்னடி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை நாட்டாம பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை விடுங்க அத்தை, உங்க மாமாவோட நல்லதுக்கு தானே சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, இதுவும் உடம்புக்கு ஹெல்தியானது தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் 2 வாய் வாயில எடுத்து வச்சோடனே தட்டுல கை கழுவிட்டு எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. ராஜலட்சுமி இருந்துட்டு, பாத்தியா உன்னாலதான் மாப்பிள்ள சாப்பிடாம கூட பாதியிலே எழுந்திரிச்சு போறாரு அப்படின்னு சொல்ல, உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா அப்படிலாம் இல்லம்மா, அவர் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தாரு, நீ கம்முன்னு சாப்பிடுமா. அண்ணி உண்மையாமே சூப்பரா சமைச்சிருக்கீங்க அண்ணி, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்கா இருக்கு, எப்படி இதெல்லாம் செய்யறதுன்னு எனக்கும் சொல்லி கொடுங்க அண்ணி அப்படின்னு ரேவதி சொல்ல, என்னடா பண்றதுன்னு எல்லாரும் அதையே சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. இருந்துட்டு, என்ன ஒரே போர்க்களம் நடக்கும்னு பார்த்தா எல்லாரும் அமைதியா எழுந்திரிச்சு போறாங்க அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, உங்க நல்லதுக்கு மாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டாச்சு இல்லைங்க, இனிமேல் அவங்க எப்படி வாயை திறப்பாங்க அப்படின்னு மதி சொல்லிடுறாங்க. தங்கராஜ் உடனே வெளியே போய், ஆமா என்னமாம்மா நடக்குது இந்த வீட்டுல, நடக்கிறத பார்த்தா எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள, இந்த மதி எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா, யாருமே எங்களை மதிக்கிறதே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் இருந்துட்டு, இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன், சரி நீங்கள் உடம்ப பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்பி போயிடுறாங்க. இருக்கும்போது ரேவதி கிட்ட, ஏண்டி மலர் அன்னைக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு ரேவதி சொல்லிடுறாங்க. தங்கராஜ் உடனே இருந்துட்டு, பிடிக்கிறேன்டி கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ராஜலட்சுமி மாதிரி ஒரு மாமியாருக்கு மதி மாதிரி ஒரு மருமக தான் கரெக்டான அருள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க.